வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 12/12/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலிலே தௌஹீதின் இலக்கணம், தௌஹீதுன்னா ஏகத்துவம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏகத்துவத்தின் இலக்கணங்கள் அப்படிங்கிற தொடரில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பகுதிகளை நாம் அப்லோடு செய்திருக்கிறோம். அதில் தௌஹீதில் ஒரு முஸ்லீம் ரொம்ப உறுதியாக இருக்கணும். தௌஹீதுக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடும் நம்பிக்கையும் ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அழுத்தமான சான்றுகளை நம்ம எடுத்து சொன்னோம். அந்த சான்றுகளை எடுத்து சொல்வதோடு தௌஹீதுக்கு எதிரான செயல்பாடுகளில் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடியது, நாம் நமது தேவைகளை கேட்கிற பொழுது ஒரு அடியார்கிட்ட போய் கேட்கக்கூடாது, நல்லடியார்கள்ட்ட நம்ம நேரடியாகவும் கேட்கக்கூடாது, நல்லடியார்களுடைய பொருட்டாலையும் கேட்கக்கூடாது. ஏன்னா எதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இணை வைப்பு ஷிர்க் என்று கண்டிக்கிறானோ, எந்த பாவம் நிரந்தர நரகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்தி விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானோ, அதில் முதன்மை இடத்துல இருக்கக்கூடியதே என்னதான், ஒரு நல்லடியார்கிட்ட போய் நம்ம நேரடியாக துவா செய்கிறது அல்லது நல்லடியார்களின் மூலம் நம்ம என்ன செய்கிறது, துவா செய்கிறது. அதுக்கு நிறையா சான்றுகளை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், குரான்லேருந்து நம்ம மேற்கோள் காட்டியிருக்கிறோம். பொதுவாக இந்த குரான் ஹதீஸோடு ஓரளவுக்கு தொடர்புடைய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி நபிமொழியை புகாரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் பார்வையிடக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்கிறது ரொம்ப ஆதாரபூர்வமானது தான். இந்த துவாங்கிறது அல்லாஹ்வை தவிர நம்ம யார்ட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு குரான் ஹதீஸ் சான்றுகளை எல்லாம் நம்ம வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அறிவியல் துணை இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்மளுக்கு புரிய முடியும். அப்படி உலகத்தில் சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ உதாரணமாக பார்த்தா நம்ம கிருமிங்கிறோம். கிருமி நம்முடைய கண்ணுக்கா தெரியுது, அப்படி தெரியாதுல்ல. அப்போ அதுக்கு அறிவியல் சாதனம் தேவைப்படுகிறது. அது மாதிரியான அந்த கேமராக்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த கிருமி நெளிஞ்சு ஓடுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம அறியறதுக்கு அறிவியல் தேவைப்படுகிறது. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு அறிவியல் தேவையில்லை, அறிவே போதுமானது. ஒவ்வொரு மனிதனுடைய அறிவே என்ன சொல்லும், இது சரி, இது தப்புன்னு சொல்லுமா இல்லையா? அறிவு எதை சரி என்று சொல்கிறதோ அதற்கு பெரிய பெரிய ஆதாரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உதாரணமாக நெருப்பு சுடும். இப்போ இந்த நெருப்பு சுடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நெருப்பு சுடுன்னா அது சுடும், அவ்வளோதான். நெருப்பு சுடும் என்பதற்கு குரானில் சான்று இருக்குதா, ஹதீஸில் சான்று இருக்குதா, நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அது தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் பகுத்தறிவின் மூலமாகவே விளங்கி கொள்ளக்கூடியது தானே. நெருப்புனா அது சுடத்தான் செய்யும். சந்தேகம் இருந்துச்சுன்னா நெருப்பை தொட்டுப்பார், அந்தளவுக்கு தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் குரானில் இருந்து கூட நீங்கள் அதுக்கு சான்று காட்டினால் கூட குரானில் என்ன தான் இருக்கும். இப்போ உதாரணமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரிகள் என்ன செஞ்சாங்க, நெருப்பில் தூக்கி போட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நெருப்புங்கிற வார்த்தை தானே குரானில் இருக்கும். அப்போ நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்கிறதுனால அதை படிக்கும் போதே நம்மளுக்கு சுடவா செய்யும், அப்படி சுடாதில்ல. அப்போ என்னன்னா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆதாரம் தேவையில்லை. இதுக்கெல்லாம் மனிதனுடைய பகுத்தறிவே போதுமானது. அதே மாதிரி தான் நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது, அதாவது துவா செய்கிற பொழுது அல்லாஹ்விட்ட மட்டும் நேரடியாக கேட்டால் போதுமானது. அதை விட்டுட்டு ஒரு அடியார்களின் மூலமாக தான் நம்ம துவா செய்யணும், அதே மாதிரி அடியார்கள்ட்டையே நம்ம நேரடியாக துவா செய்யணும், இதெல்லாம் தப்பு என்பதை மனிதனுடைய பகுத்தறிவே என்ன செய்யும், இதெல்லாம் தவறானது தான். இதெல்லாம் இறைவனுடைய அம்சத்தை மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கறது தான். மனிதனுடைய அறிவே சொல்லத்தானே செய்யுது. பெருசாக வேணால் இன்றைக்கு நாத்திகவாதிகளை நம்ம பார்க்குறோம்ல, அவனே இதெல்லாம் தப்புன்னு சொல்லத்தானே செய்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம சரின்னு சொல்லலை, ஆனால் இந்த விஷயத்தில் அவனே சொல்லத்தானே செய்கிறான். அது எப்படி கல்லுக்கு விளங்கும், அது எப்படி போய் ஒரு மண்ணுக்கு விளங்கும் கேட்குறான்ல. அப்போ அதை நீங்களாகவே செஞ்சு கண்ட சிலை தானே, அப்படியெல்லாம் அவன் கேட்கத்தானே செய்கிறான். அப்போ அவனுக்கே சில விஷயங்கள் விளங்குகிற பொழுது அப்போ நம்மளுக்கே விளங்காது. நாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மார்க்கத்தில் இல்லை நம்ம இருக்கிறோம், சத்தியத்தின் பக்கமில்ல நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு விளங்காதா? விளங்கவெல்லாம் செய்யும். என்னன்னா நம்ம அந்த சிந்தனைக்கு என்ன செய்கிறது இல்லை, அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அதனால தான்
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த இணை வைப்பு என்பது ரொம்ப ரொம்ப என்ன இருக்குது, ரொம்ப ஆழமான அடிப்படையில் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஊறி போய் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் அறிவை வச்சு பார்த்தாவே அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட நம்ம கையேந்தக்கூடாது, துவா செய்யக்கூடாதுங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அது வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிவதாக இருந்தால், இப்போ நாம் வந்து இப்போ அல்லாஹ்விட்ட நம்ம துவா செய்கிறோம். இப்போ நான் வந்து துவா செய்கிறேன்னு வைங்களேன், யா அல்லாஹ் எனக்கு 10,000 ரூபாய் தருவாயாக நான் துவா செய்கிறேன். எந்த நம்பிக்கையில் நான் துவா செய்கிறேன்? இப்படி நான் துவா செய்தால் இறைவன் எப்படி கொடுப்பான் என்று விளங்கி கொண்டு நான் துவா செய்கிறேன். இறைவா எனக்கு 10,000 ரூபா தான் நான் கேட்குறேன். இப்போ உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான், என் வீட்டில் தேடி வந்து நீ வந்து இப்போ காலையில் துவா செஞ்சியல 10,000, இந்த 10,000 ரூபாயை வச்சுக்க. அதே மாதிரி நீ உடல் ஆரோக்கியத்தை கேட்டேல, இந்த உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து பொட்டின மாதிரி கையில் கட்டி அல்லாவே நேரடியாக வந்து நம்மளை கொடுப்பான்? அப்படி கொடுக்க மாட்டான்ல. அதான் அல்லாஹ் நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தருவான் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நாம் அல்லாஹ்விட்ட கேட்டால் அல்லாஹ் வந்து நேரடியாக நம்மளை தேடியெல்லாம் என்ன செய்யறதில்ல, அல்லாஹ் வந்து கொடுக்கறது இல்லை. அதற்கான சில வழிமுறைகளை என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கிறான். இப்போ எனக்கு பண தேவை ஏற்படுகிறது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, சில மனிதர்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிருவான், அந்த தான தர்மத்தினுடைய சிந்தனையை ஏற்படுத்தி இந்த கஷ்டப்படுற ஆளுக்கெல்லாம் நீ கொடுங்கிற மாதிரியான அந்த உணர்வை வந்து சில மனிதனுக்கு ஏற்படுத்தும் பொழுது அவன் என்ன செய்வானா, அவன் வந்து எனக்கு கொடுப்பான். இப்படித்தானே அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ எந்த ஒன்றுமே அப்படி தான், எல்லாமே இந்த மனிதர்களின் மூலமாக அல்லது வேற ஏதாவது ஒரு கருவியின் மூலமாக, ஒரு துணை சாதனத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யணும், அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறானே தவிர அல்லாஹுவே நேரடியாக வந்து இறங்கி நம்மளுக்கு கொடுப்பான நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி விளங்கலையில நபிமார்கள்ட்ட கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நேரடியாகவே உட்காந்து தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். வஹி அனுப்புனானா இல்லையா? திருமறை குரானை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்ல. எப்படி அல்லாஹ்வே அந்த குரானை வந்து அந்த அட்டையோடு நம்ம கொண்டு வர்றோம்ல, அதை கொண்டு வந்து நபிகள் நாயகத்தை சந்திச்சு இனிமேல் நீங்கள் இந்த குரானை மக்களுக்கு போதனை பண்ணுங்க அப்படி சொல்லி நேரடியாக வந்து சந்திச்சா கொடுத்துட்டு போனா? அப்படி இல்லை. அப்போ நபிமார்களுக்கு என்னன்னா, வானவர்களின் மூலம் என்ன செய்வான் அல்லாஹ், அவர்கள் கேட்டதை கொடுப்பான். அல்லது இறைவன் எதை நாடுறானோ அதை வானவர்களின் மூலம் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து அதை நிறைவேற்றுவான். திருமறை குரானில் கூட அல்லாஹ் அப்படியே சொல்லியும் காட்டுறான். அதாவது கொடுக்கறது கூட அல்லாஹ் வந்து நேரடியாக கொடுக்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நேரடியாக அல்லாஹ் மனிதர்கள்ட்ட பேசுறது கூட கிடையாது. நேரடியாக அல்லாஹ் வந்து மனுஷன்ட்ட பேசுவானா? மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது வேற. இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் வந்து யாருக்காவது நேரடியாக காட்சி தருவானா? யார்ட்டையாவது நேரடியாக வந்து அல்லாஹ் வந்து உதவி பண்ணிட்டு போவானா? பேசவே மாட்டான்னு கூட அல்லாஹ் சொல்கிறான் குரானில். 42வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, புரட்டி பாருங்கள். வமா கானலி பசரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன். வஹி இல்லாமல் எந்த ஒரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, தொடர்பு வைப்பதே கிடையாது. தொடர்புன்னா அந்த பேச்சு தொடர்பு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதா இருந்தால் கூட வஹினா என்னது, அந்த வஹினா இந்த வானவர்கள் கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா, வஹி வானவர்கள் தான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தானே அல்லாஹ்விட்டிருந்து அந்த குரான் வசனங்களை பெற்று கொண்டு வந்தாங்க. இப்படித்தான் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், மனுஷன்ட்ட பேசுகிறான். மனுஷன்ட்டனா நபிமார்கள்ட்ட பேசுகிறத அல்லாஹ் சொல்கிறான். அவுமின் வராயி ஹிஜாபின், அல்லது ஒரு திரைமறைவுக்கு பின்னால் இருந்து இறைவன் பேசுவது கிடையாது. ஒன்று வஹியினுடைய தொடர்பை வச்சுக்கிட்டு என்ன செய்வேன், நான் மனுஷனை அணுகுவேன். இல்லைன்னா ஒரு திரைமறைவுனா என்னது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்போ அவர்கள் வந்து அல்லாஹ்னுடைய அந்த ஒளியை பார்க்க தானே செஞ்சாங்க. அந்த மலை வந்து வெடிச்சு போச்சு நீங்கள் கேள்விப்படத்தானே செய்கிறீங்க. அது நேரடியான உருவம் இல்லை. அல்லாஹ் வந்து தன்னுடைய வல்லமை என்ன செய்கிறான், அந்த மலை மேலே செலுத்துகிறான். அதை பார்த்தவொடனே இவருக்கு என்ன ஆகிப்போச்சு, அவருக்கு வந்து மயக்க வந்துச்சுன்னா நீங்கள் குரானுடைய அந்த சம்பவங்களை நீங்கள் கேள்விப்படத்தானே செய்கிறீங்க. இப்படி திரைமறைவாக இருந்து என்ன செய்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, மனிதர்களை அணுகுவான். அவ் யூர்சில ரசூலா, அல்லது வந்து ஏதாவது ஒரு தூதரை அனுப்பி, நபிமார்கள் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள்கிட்ட வந்தாங்கல்ல, இப்போ அவங்க சொன்னதெல்லாம் வந்து வஹி தானே, அது இறைவனுடைய செய்தி தானே. அப்போ இந்த மாதிரி தான் அல்லாஹ் வந்து மனிதனை என்ன செய்கிறான், அணுகி கொண்டிருக்கிறான். இப்போ யூஹி பீதுனிஹி, யாரின் மூலம் வந்து அல்லாஹ் வந்து நாடுறான்னா அவர்கள் மூலம் வஹி என்ன செய்கிறான், அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். அப்போ மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது வந்து நேரடியான தொடர்பே கிடையாது. குரான் வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கா இல்லையா? இதனால தான் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது நாம் எப்படி நினைக்கிறது இல்லை, அல்லாஹ் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு கொடுப்பான், அது மறைமுகமாக கொடுப்பான், அதையெல்லாம் நம்ம போய் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம கரெக்டாக துல்லியமாக விளங்கி வச்சுருக்கிறோமா இல்லையா? இதுக்கு பேர் தானே தௌஹீது, இதுக்கு பேர் தானே ஏகத்துவம். இப்போ இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்துறாங்கல்ல,
மகான்கள்கிட்ட போய் கையேந்துறாங்கல்ல. இப்போ உதாரணமாக வந்து அப்துல் காதர் ஜீலானி நம்ம ஏன் சொல்கிறோம்னா, அவர் தான் அவுலியாக்களினுடைய முதல் லிஸ்ட்டில் மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி தான் நம்ம அதை சொல்லி காட்டுறோம். இப்போ அப்துல் காதர் ஜீலானியே அதை தருவாயாக, இதை தாருங்க அதை தாருங்கன்னெல்லாம் கேட்குறீங்கல்ல, தர்காவில் போய் கேட்குறீங்கல்ல, வீட்டில் இருந்துக்கிட்டே கேட்குறீங்கல்ல, அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் எந்த வழியில் கொடுப்பாரு? எந்த வழியில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? உங்கள் நம்பிக்கை என்னவா இருக்குது? நீங்கள் ஒரு மனிதன்ட்ட தானே கேட்குறீங்க. அப்துல் காதர் ஜீலானி மனிதரா இல்லையா? மனிதர். மனிதரில் சிறந்தவர் அப்படி வேணால் சொல்லிக்கிங்க. சரி, சிறந்த மனிதர். அந்த சிறந்த மனிதர்கிட்ட போய் நீங்கள் கையேந்துறீங்க. கையேந்தனா அவர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு? எந்த நம்பிக்கையில் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் துவா செய்யும் போது அப்துல் காதர் ஜீலானி உங்கள் வீட்டில் வந்து நேரடியாக கொடுத்துட்டு போவாரா? அப்படி கொடுக்க மாட்டார்ல. நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் முறையிடுறீங்கன்னு சொன்னால் அவரே நேரடியாக வந்து இந்த மாதிரி நீ வந்து கவலைக்காக வேண்டிய கிட்ட பிரார்த்தனை பண்ண, உன்னுடைய கவலையை நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு டாக்டர் மாதிரி வந்து அவர் அப்படி ஏதாவது பண்ணவா போகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனாலும் பண்ணுவாருன்னு நீங்கள் நம்புறீங்க. எப்படி நம்புறீங்க? அல்லாஹ் எப்படி நம்மள்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளாமல், அல்லாஹ் எப்படி நம்மளுக்கு காட்சி தராமல் நம்மளுடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுகிறானோ அந்த அம்சம் இவர்கிட்ட இருக்குது. நீ வாயில சொல்லலை, ஆனால் இதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ இணை வைத்தல் என்று நம்ம சொல்கிற பார்த்தீங்களா? இணை வைத்தலுக்கு வந்து நிறைய விளக்கங்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம். எல்லாத்தையுமே வந்து ஒரே பதிவில் போட முடியாதுல்ல, பதிவு வந்து ரொம்ப நீளமாகி போயிரும்ல. அதனால தான் இதை வந்து நம்ம தொடராக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த பதிவை நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, பகுத்தறிவு வச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரியுது? அல்லாஹ்விட்ட மட்டும்தான் நம்ம கையேந்தணும். அல்லாஹ் அல்லாத வேற எவரிடத்தில் நாம் கையேந்தினாலும், அது நேரடியாக நம்ம கையேந்தினாலும் சரி தான், வேற எந்த வகையில் கையேந்தினாலும் சரி தான், நாம் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன குடிக்கொண்டு இருக்குது? அல்லாஹ் எப்படி அவன் கொடுக்கறது வந்து யாருக்குமே தெரியாமல், கேட்குறவனுக்கே தெரியாமல் கொடுக்குறானோ அந்த மாதிரி தான் மகான்கள் கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை தானே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும்? பகுத்தறிவே சொல்லுது இது தப்புன்னு. அந்த தப்பான காரியத்தில் நாம் இன்று வரை ஊறி போயிருக்கிறோமோ இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அதைத்தானே நம்ம இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா விளங்கிங்க, இதெல்லாம் பெரும்பாவத்தில் உள்ளது. அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்தில் கையேந்தினாலும் அல்லாவுக்கு என்ன செய்யாது? அது கடுகின் முனையளவுக்கு கூட அல்லாவுக்கு பிடிக்காது. நிரந்தரமாக நரகத்தில் தூக்கி போட்டுருவோம். விளங்குதுங்களா? இது ஆணித்தரமாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதில் என்னன்னு கேட்டால், இப்போ மார்க்க அறிஞர்கள் தானே இதை வந்து விளக்கணும். ஆனால் மார்க்க அறிஞர்கள்லேயே சில பேர் வந்து முட்டு கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? கடந்த அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன்று என்னன்னா அவர்களுடைய அறியாமை. அதாவது மார்க்கத்தை படிக்கிற போய் உட்காந்து படிக்கணுமா இல்லையா? குரான் ஹதீஸை படிக்கணும் இல்லை, சும்மா பட்டத்தை வாங்கினவொன்னே மார்க் அறிவு வந்துடும் அப்படி வராதுல்ல. அப்போ ஒன்று அவர்களுக்கே மார்க்கம் தெரியல. மார்க்கம் தெரியாத காரணத்தினால என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு தோணுவதை எல்லாம் எதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குதோ அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க அங்கீகரித்து மார்க்கமாக பேசுகிறாங்க. அதாவது திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை தெளிவான முறையில் படிக்காத காரணத்தினால் சில ஆலிம்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் நினைத்ததையெல்லாம் மார்க்கம் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லி விட்டுறாங்க மேடைகளில். இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் திசை திருப்பி விட்டுருவாங்க. இப்போ உதாரணமாக அல்லாஹ்விட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ கடந்த 6 பதிவுகளில் வந்து நம்ம அதிகமான வசனங்களை தான் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் ஒரு ஆள் என்ன செய்வார்னா எடுப்பார். இவருக்கு வந்து அது வந்து கரெக்டுன்னு தெரியும். ஆமாம், நாம் செஞ்சது தப்பு தான். ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அல்லாஹ்விட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணுங்கிறத அல்லாவே குர்ஆனில் சொல்லி தானே இருக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறது குர்ஆனில் தானே இருக்குது, ஹதீஸில் தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த குறிப்புகளை வாங்கிட்டு அவருடைய அஜரத்துக்கு போவார். அந்த அஜரத்து யார்? இந்த தர்காவனுடைய வழிபாடு, அதே மாதிரி மகான்கள்கிட்ட போய் கையேந்துறது, இதையெல்லாம் சுன்னத்துன்னு பேசக்கூடிய அஜரத்தாக இருப்பார். அவர்கிட்ட போய் கொடுத்து ஒரு விளக்கம் கேட்பார். நீங்கள் இப்படி சொன்னீங்க, ஆனால் அவங்க வந்து அல்லாஹ்விட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவாங்கிறதுக்கு பார்த்தீங்களா இன்னென்ன வசனத்தை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அந்த வசனத்தினுடைய நம்பரை பாருங்கள், இந்த வசனத்தினுடைய நம்பரை பாருங்கள், இப்படி என்ன செய்வார்? விளக்கம் கேட்பார். அவர் என்ன செய்வார்னா வாங்கி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நல்லா அவங்க தலையில் என்ன செஞ்சுருக்கிறான்? மிளகா அரைச்சிருக்கிறான். இதெல்லாம் குர்ஆனில் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் இதெல்லாமே காஃபிருக்கு இறங்கிய வசனம் இல்லை. காஃபிருக்கு இறங்கிய வசனத்தை வந்து முஸ்லீமுக்கு சொல்லாமா? நீங்கள் முஸ்லீமா காஃபிரா? இப்படி சொல்லும்போது கேட்ட இவனுக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்துடும். என்னடா அது நம்மளை வந்து அப்போ காஃபிர் லிஸ்ட்டில் வச்சா இந்த வசனமெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க, நம்ம முஸ்லீம் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டு அந்த அஜரத்தை திட்ட ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் கூடுதலாகவே திட்ட ஆரம்பிச்சிருவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அந்த அஜரத்துக்கிட்டே போக மாட்டான்.
அந்த அஜத்துக்கிட்ட போகாமல் இவன் வந்து அந்த பழைய வழிகேட்டிலே என்ன செஞ்சிருவான், நிலையாகவே இருந்துருவான். இப்படி நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அப்போ இது வந்து திசை திருப்புறது. அந்த குரான் வசனத்துக்கு என்ன பொருள், உண்மையிலேயே அது அந்த கருத்தை தான் சொல்லுதா, அப்படியெல்லாம் விளக்கம் சொல்ல நம்ம இல்லையா, அதை விட்டு போட்டு இது வந்து காஃபிருக்கு இறங்கிய வசனத்தை எல்லாம் முஸ்லீம்களுக்கு சொல்கிறாங்கன்னு ஜும்மா மேடைகளில் என்ன செய்கிறாங்க, எத்தனையோ ஆலிம்கள் பேசக்கூடியதையெல்லாம் நம்ம வந்து சமூக வலைதளத்தில் பார்க்க தானே செய்கிறோம். குரானுடைய எந்த வசனம் காஃபிருக்கு இறங்குச்சு? குரானுடைய எல்லா வசனமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தானே இறங்குச்சு. அதில் காஃபிருக்கு இறங்கிய வசனம்னு ஏதாவது இருக்குதா? எல்லா வசனமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இறங்குச்சு. அப்படி இறக்கப்பட்ட அந்த வசனங்களில் காஃபிரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மூமீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, முனாஃபிகீன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த எல்லா வசனங்களும் இறக்கப்பட்டது யாருக்கு தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கினானே தவிர இது காஃபிருக்கு இறங்கிய வசனம், இது முஸ்லீமுக்கு இறங்கிய வசனம்னால என்ன செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது. ரெண்டாவது, அது காஃபிருக்கு இறங்கிய வசனமாகவே இருக்கட்டும், அவர்களுடைய வாத பிரகாரமே வந்துடும். அந்த காரியத்தை காஃபிர் தான் செய்யக்கூடாது, அதே காரியத்தை நீங்களும் செய்யலான்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் அதாவது காஃபிரை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறானே வைங்களேன். காஃபிரை வந்து எந்த விஷயத்தில் அல்லாஹ் கண்டிக்கிறானோ அதே விஷயத்தை முஸ்லீம்கள் செய்யலான்னு அதுக்கு அர்த்தமா, இல்லை அந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? இப்போ நபிமார்கள் இருக்காங்கல்ல, யூதர்கள் வந்து நபிமார்களை கொலை செஞ்சாங்கன்னு நல்லா சொல்கிறான் குரானில். வயக்துலூன நபியீன பிகைரி ஹக்கின், குரானில் படிச்சிருக்கீங்கல்ல, அநேகமான நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள்னு சொல்லி அல்லாஹ் யூதர்களை என்ன செய்கிறான், குரானில் குற்றஞ்சாட்டினான். அப்போ இந்த வசனம் வந்து யூதர்களை பற்றி தான் பேசுது. அது யூதர்கள் தான் வந்து கொலை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது நம்மளுக்கு வந்து இறக்கப்பட்ட வசனம் இல்லை, நம்ம என்ன செய்யலாம், கொலை செய்யலாம். இப்படி சொன்னால் இது அறிவுபூர்வமான வாதமா? இவர்களுடைய வாதம் அப்படித்தானே இருக்குது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னா யார்ட்டையுமே பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னா சிலையிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அப்படி அதுக்கு அர்த்தம் யார்ட்டையுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, எப்படி திசை திருப்புவாங்கன்னா, இதெல்லாம் உண்மைதான், பிரார்த்தனை செய்கிறத வந்து அல்லாஹ்வெல்லாம் என்ன செய்கிறான், அதை கண்டிக்க தான் செய்கிறான். ஆனால் அது எதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த சிலைகளை எல்லாம் வச்சு வணங்கிட்டு இருந்தானுங்கள்ல, அந்த சிலைகள்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருந்தானுங்கள்ல, அதைத்தான் அல்லாஹ் கண்டிக்கிறானே தவிர நாம் மகான்களின் மூலமாக துவா செய்கிறதையெல்லாம் என்ன செய்யலாம், அல்லாஹ் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி இப்படியும் திசை திருப்பி விடுறது. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அதாவது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னா சிலையாக இருந்தாலும் செய்யக்கூடாது, மனுஷனாக இருந்தாலும் செய்யக்கூடாது, யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது தானே. ரெண்டாவது, இப்போ மக்கத்து காஃபிர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அதாவது இப்போ அவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க, அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான்ல, அவர்கள் வந்து யார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாங்க, சிலைகள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்தவர்களும் இருந்தார்கள். அதுபோக நல்லடியார்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்தவர்களும் இருந்தாங்களா இல்லையா? ரசூல்லாவே அதை சொல்லத்தானே செய்கிறாங்க. புகாரியில் கூட நீங்கள் பார்க்கலாம், 1341 எண்ணாக நீங்கள் பார்க்கலாம். ரசூல்லா சொல்கிறாங்க, அதான் இன்ன உலாயிக்க இதா கான ஃபீஹிமுர் ரஜுலு சாலிஹு ஃபமாத்த, அவர்களில் ஒரு நல்லடியார் வாழ்ந்து அந்த நல்லடியார் மறைத்து விட்டார் என்று சொன்னால் பனவலா கபரிஹி மஸ்ஜிதா, அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உடனடியா அந்த நல்லடியாருங்கிற காரணத்தை வச்சு ஒரு பள்ளிவாசலையே கட்டிடுறாங்க. மஸ்ஜிதுனா என்னது, வணங்கப்படக்கூடிய இடம். அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு நல்லடியார் வாழ்ந்ததற்கு பிறகு, அவர் மூத்தானதுக்கு பிறகு அவர் மேலே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவருடைய கபரையை வந்து வழிபாட்டு தலமாக ஆக்கி விட்டார்கள். அந்த வழிபாட்டில் மூல வழிபாடு தான் இந்த துவாங்கிறத வந்து நம்ம இந்த தொடரினுடைய துவக்கத்திலே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்களே, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது, அவங்க வந்து இந்த சிலைகள்கிட்டையும் போய் கையேந்தினாங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து இவங்க கேட்குறாங்களே, கபூரில் போய் கேட்குறாங்களே, இந்த கபூர் வடிவத்திலும் கையேந்தினார்கள், அவர்களுக்கு வந்து வழிபாட்டு தலத்தை கட்டினாங்க, அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லத்தானே செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான திசை திருப்பக்கூடிய வேலைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வசனத்தை காட்டினாலும் சரி. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் அழைச்சி சொல்கிறான், லுரிப மதலுன், உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஃபஸ்தமியூ லஹு, செவிதாழ்த்தி கேளுங்க. முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேளுங்க, அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனித சமுதாயமேனு நம்ம எல்லாத்தையுமே கூப்பிட்றான், கூப்பிட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, காது தாழ்த்தி கேளுங்களுங்கிறான். இப்படியெல்லாம் சொல்லி, ஏன்னா வந்து காது தாழ்த்தி கேட்கலன்னா சத்தியம் புரியாதுல்ல.
பல பேர் வந்து இப்போ நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா என்ன காரணம்? நாம் என்னவெல்லாம் சொல்கிறோன்னு கேட்டுட்டெல்லாம் அவன் எதிர்க்கலை, கேட்கவே மாட்டான், சும்மா எதிர்ப்பான், அவ்வளோதான். நம்ம மேலே திணிக்கப்பட்ட அந்த வெறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபம், அந்த கோபத்தில் என்ன செய்வான்னு, இப்போ நீங்கள் கூட இந்த முகநூல் பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ உதாரணமாக யூடியூப்லேயே இந்த பதிவை நம்ம ஏற்றணும்னு வைங்களேன், நாம் இதில் என்ன பேசணும் ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு கமாண்டை போட்டு ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க வந்து இந்த செய்திகள் எல்லாம் கேட்பதற்கு தங்களுடைய காதுகளை தயாராக வைக்கலை. அப்படி இருந்தால் வந்து சத்தியம் ஏறுமா? சத்தியம் ஏறாது இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களேன்னு கூப்பிட்டு, லுரிப மதலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஃபஸ்தமியூ லஹு, அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்க. என்ன உதாரணம்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லை யஹ்லுகு துபாபன் வல விஜ்தமஊ லஹு, நீங்கள் யாரை அல்லாஹ்வை விட்டு விட்டு அழைக்கிறீர்களோ, நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க, மகான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க, அல்லது ஒரு சிலையிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க, அவங்களுக்கு அது பண்ண முடியுமா? அவங்களுக்கு அதை வந்து நீங்கள் கேட்குறத அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இந்த எல்லா மகான்களும் இந்த எல்லா சிலைகளும் ஒன்று சேர்ந்தால் கூட ஈய கூட என்ன செய்ய முடியாது, அவர்களால் படைக்க முடியாது. எதுக்காக வேண்டி ஈய சொல்கிறான்னா, ஈய வந்து நம்ம மதிக்க மாட்டோம். வேறு வேறு பொருள், இப்போ வந்து பெர்சியன் பூனைன்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த பூனையவாவது நம்ம மதிப்போம், நாயை கூட என்ன செய்வானா மதிப்பான். ஈய வந்து மதிப்பானா? மனுஷன் மதிக்க மாட்டான்ல, வந்தால் தட்டி தானே விடுவான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரியான ஒரு அற்பமான ஈய கூட என்ன செய்ய முடியாது, ஒரு மகான் படைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்ல. எல்லா மகானும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாது. படைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எஸ்லுமுஹு துபாபு ஷையன் லா எஸ்தன் கிதூஹு, எவ்வளோ அழகாக சொல்கிறான்னு பாருங்க. இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய படைக்க முடியாதுங்கிறது ஒன்று. அந்த ஈ இவர்களிடத்திலிருந்து ஏதாவது கைப்பற்றி சென்று விட்டால், அந்த ஈ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீனி, அது வாயில் தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த சீனியவாவது இந்த சர்க்கரையவாவது அந்த ஈக்கு வந்து அந்த ஈட்டை இருந்து இவர்களால் மீட்ட முடியுமா? அந்த வல்லமையாவது இருக்குதா? அப்படியும் இல்லைல்ல, வல்லமையே இல்லை, அவங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. லவ்ஃபத் தாலிபு வல் மத்லூபுங்கிறான் 22வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனத்தை 1க்கு 100 தடவை படித்து பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சிறுக்களை ஊறி போயிருக்கீங்கிறதுக்கு நம்மளுக்கே என்ன வரும், கண்ணீர் வரும். என்னடா நம்ம இது மார்க்க கண்டிச்ச ஒரு காரியத்தை சுண்ணத்துன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, சுண்ணத்துன்னு நினச்சி நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமேங்கிற மாதிரியான அந்த வேதனை நமக்கு வந்து ஏற்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோன்னு கேட்டால், இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நம்ம எடுத்து சொல்லும்போது எதனை செய்வாங்க, இதெல்லாம் குர்ஆனில் இருக்க தான் செய்யுது. இது வந்து அந்த காஃபிர்கள் சிலையில் போய் கையாந்தனாங்கல்ல, அந்த சிலைகள் சாமிகளுக்கு முன்னாடி போய் கையாந்தனாங்கல்ல, அதை வந்து கண்டிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி திசை போட்டுறாங்க. அதுக்காக வேண்டி தான் நம்ம சொல்ல வர்றோம், மக்கத்து காஃபிர்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அவர்கள் சிலைகளிடத்திலும் கையேந்தினார்கள், நல்லடியார்களிடத்திலும் என்ன செஞ்சாங்க, கையேந்தினார்கள். அப்படிங்கிறதுக்கு இருக்கா இல்லையா? இது போக இன்னொரு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது, 7வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் அனைவருமே உங்கள் போன்ற அடியார்கள் தான், அடிமைகள் தான். எவ்வளோ அழகா சொல்றான்னு பாருங்க. நீங்கள் யார்கிட்டையெல்லாம் போய் பிரார்த்தனை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி அடிமை தான். உங்களுக்கு ஒன்றும் முடியாதுல்ல. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் துவா செஞ்சா, உங்கள்கிட்ட வந்து துவா கேட்குறாரு, அது உங்களுக்கு முடியாதுல்ல, நீங்கள் அதை தடுப்பீங்கல்ல, ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதி இல்லைல்ல. அதே மாதிரி நீங்கள் எப்படி என்னுடைய அடிமையாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் யாரின் மூலம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களும் அடிமை தானே. அப்போ உங்கள் மாதிரியான அடிமை தானே. ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்கள் அதை கொடுக்கிறார்களா என்பதை பாருங்கள்னு சொல்லி என்ன செய்யலாம் அல்லாஹ் இது 7வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்தில் சவாலாகவே சொல்கிறான். அப்போ இதை நம்ம என்னது சொல்ல வரோம்னு கேட்டால், இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள், அதாவது மனிதர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். மனுஷனுக்கு தான் அடிமைன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலைக்கு போய் அல்லாஹ் வந்து இந்த சிலை என்னுடைய அடிமைன்னு அல்லாஹ் சொல்லுவோம். மனுஷனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஆளுக்கு தான் நம்ம அடிமைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ யாரையெல்லாம் அந்த ரசூலுல்லாவை எதிர்த்த மக்கள் வந்து அந்த சிறுக்கு வச்சாங்களோ, மகான்கள் என்று நினைத்து கொண்டு கூப்பிட்டார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்கள்லாம் உங்களை மாதிரி அடியார்கள் தான், அவங்க மனுஷர்கள் தான். அப்போ அந்த மனுஷர்கள்ட்ட போய் நீங்கள் என்னது கையேந்துறீங்க, அதெல்லாம் பாவமானது. இவ்வளோ தெளிவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா?
அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 7வது பாகமாச்சு. இந்த 7 பாகம் வரைக்கும் மார்க்கத்தில் வந்து தௌஹீத் தான் முக்கியங்கிறத, ஏகத்துவத்திற்கு எதிரான சிந்தனைகள் வந்துவிடவே கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரொம்ப தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதில் முதல் விஷயமாக அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் கையேந்த கூடாது, கையேந்தினால் நாம் நிரந்தரமான நரகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவனுடைய சாரம். ஆனால் இந்த பிரார்த்தனை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஷிர்க்குங்கிறதுக்கு வந்து பல வடிவம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த வடிவத்தை நம்ம என்ன செய்வோம், அடுத்த தொடர்கள்ல இருந்து, அதை 8வது தொடரில் இருந்து வேற என்ன வடிவத்தில் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த இணை வைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் விளக்கலாம். இதை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க, எடுத்து வைங்க. முக்கியமாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னது, தௌஹீத் தானே முக்கியம், ஏகத்துவம் தானே முக்கியம். அதனால் இதெல்லாம் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு அடுத்த ஆளுக்கு அனுப்புறதை விட முதல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, மனைவியருக்கு, உறவினர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம இதை அதிகமாக ஏற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.